திறந்திட சீசே உண்டு. ஸோ அந்த ஆறு பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் விளாடுறதுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு வாட்டர் ஆக்டிவிட்டி. ஒரு பியூட்டிஃபுல் சன்செட், ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்றைக்கி. இது ரேபிட் ஷேப் பீட்சா குழந்தைங்களுக்கு. இங்கே எங்களுக்கு ப்ளாஜ் இருக்குது. ப்ளாஜ்னால் இங்கே பீச்சுன்னு அர்த்தம். பீச் மாதிரி ஒரு செட்டப்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் சம்மர் காஸ்டியூமில் நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். ட்ராம் பிடிச்சி போகிறோம். திறந்திட சீசே தர அமுக்குங்க. எஸ். என்ன வெயில், மணி 8 மணி மாதிரியா இருக்குது. ட்ராமை நோக்கி நடைபயணம். எங்கள் வண்டி வர வரைக்கும் 4 நிமிஷம் இருக்குது. ட்ராமுக்காக நாங்களாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எங்களோட சண்டை போட்டிருக்காங்க. நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து ப்ளாஜ் அப்படின்னா ஃப்ரெஞ்சில் வந்து பீச்னு அர்த்தம். ஆனால் எங்கள் ஊரில் வந்து பீச் கிடையாது. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இது வந்து சவுத் பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ். அதனால் இங்கே வந்து ஒரு ஆறு உண்டு. ஸோ அந்த ஆறு பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் விளாடுறதுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு வாட்டர் ஸ்விம்மிங்கு, டான்ஸிங், யோகா, இன்டோர் கேம்ஸு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ போலீஸ்லாம் அங்கே இருக்காங்க. செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. நம்மளெல்லாம் பார்க்க அவ்வளோ கொடூரமாக இருக்குது. செக்கிங்க்கு போவோம் இன்னும். மலை ஏறுறவங்களுக்கு இங்கெல்லாம் புக்ஸ் வச்சு விளாட. என்ன பண்ணுறேன்? எல்லாம் மட்டையே கிடக்காங்களே. எல்லோரும் யோகா பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதனால் நாங்கள் சீக்கிரமாக வெளில போனோம். 9 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நாங்கள் அடுத்து பிரிட்ஜ் பக்கமாக வந்தோம். ஃபெரி வீல்லாம் இருந்துச்சு. சூப்பர் சன்செட் ஆக்சுவலி அன்னைக்கு. இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ் எங்கள் ஊரில். அது நைட்டுக்கு லைட்டிங் செட்டிங்க்கெலாம் அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்து சாப்பிட, அந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படி இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இவர் தான் காரணம். இவர் தான் அங்கே மியூசிக் போட்டு இருக்கிடுச்சு. அடுத்து முக்கியமான விஷயம் சாப்பாடு. சோறு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்கே ஒரு இடத்துல மார்ஸ்லோன்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை வெரி ஃபேமஸ் ஃபார் இட்டாலியன் பீட்சா அண்ட் ஆல். அதனால் அங்கே போய் ஒரு பிடிக்கிறதுக்கு போயாச்சு. இதுதான் மெனு கார்டு. தலையில் நின்று பார்த்தாலும் ஒன்றும் புரியல. எல்லாம் ஃப்ரெஞ்சு. கூத்து மதிப்பாக ஒன்று ஆர்டர் பண்ணி முதல்ல ஜூஸ்லலாம் ஆரம்பித்து, அதுக்கப்புறமா ஸ்டார்டர்ஸில் ஆரம்பித்து, பேர்லாம் கேட்காதீங்க தெரியாது. அதுக்கப்புறம் பார்க்க அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அடுத்து இங்கே கிட்ஸ் மெனு உண்டு. குழந்தைங்களுக்கு பார்த்திங்களா ரேபிட் ஷேப்பில் பீட்சா. அடுத்தது நாங்கள் பெரியவங்களுக்கு எங்களுக்கு